அன்பான மக்களே, இன்னைக்கு நம்ம ரூ. 10 மஸ்கிட்டோ பேட்டை எப்படி ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இது மாதிரி புது புது தகவல், சயின்ஸ் வீடியோ சம்மந்தப்பட்டது, ரிப்பேரிங் ஒர்க்கு, மெக்கானிக் ஒர்க்கு, இது எல்லாமே நம்மளோட சேனலில் வந்துட்டுருக்கோம், பார்க்கலாம். இப்போது மஸ்கிட்டோ பேட்டை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரூ ட்ரைவரால் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உள்ள மொத்தம் 3 ஃபால்ட்டு தான் வரும். அது என்னென்ன ஃபால்ட் வரும் அப்படின்னா, ஒன்று சைடில் உள்ள பட்டன் ஃபால்ட்டு, இன்னொன்று மேலே உள்ள நெட்டு ஃபால்ட்டு, 3வது கீழே உள்ள பேட்ரி ஃபால்ட்டு. இது 3 தான் வரும். 4வதாக ஒரு ஃபால்ட்டு வரும். அது வந்து பார்த்திங்கன்னா போர்டு ஃபால்ட்டு. அது அந்த போர்டு ஃபால்ட்டுலாம் நீங்கள் பண்ண வேண்டாம், தூக்கி போட்டுறது நல்லது, புது பேட்டு வாங்கிறது நல்லது. அதேமாதிரி தண்ணியில் விழுந்த மஸ்கிட்டோ பேட்டெல்லாம் நீங்கள் ரெடி பண்ண தேவையில்ல, தூக்கி போட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் உள்ள மாதிரி எப்படி ஓப்பன் பண்ணணுமோ அதே மாதிரி ப்ரொசீஜர் படி மார்க் பண்ணி அதே மாதிரியே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எமர் ஷீட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. 3 நெட் இருக்கும். 3 நெட்டையுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக நல்லா சாஃப்டான எமரி ஷீட்டால் நீங்கள் அதை வந்து எமரி பண்ணிக்கணும். ஹார்ட்வேர்ட்ஸில் ஒரு ரூ. 5 ஃபெவிக்விக் ஒன்று வாங்கிக்கோங்க. அப்புறம் ரொம்ப சாஃப்டான எமரி ஷீட் வேணும்னு கேட்டிங்கன்னா நம்பர் 200 இந்த மாதிரி நம்பர் இருக்கும். அந்த மாதிரி எமரி பேப்பரு அது ஒரு ரூ. 5 வரும். அதே ஹார்ட்வேர்ட்ஸில் அதை வாங்கிக்கோங்க. அதை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி மஸ்கிட்டோ பேட் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எமரி பண்ண அந்த டஸ்ட்டு, மெட்டல் டஸ்ட்டு நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணலாம். அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ அந்த மெட்டல் டஸ்ட் எடுத்து வீடியோவில் உள்ள மாதிரி அந்த பிளாஸ்டிக்கோட மேலே உள்ள கார்னரில் வச்சுட்டு ஒரு ட்ராப் ஃபெவிக்விக் வச்சிங்கன்னா நல்லா டைட்டாக ஒட்டிக்கும். நம்ம எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் அதையே ரீயூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கத்துலேயும் நீங்கள் நல்லா ஒரு ட்ராப் வச்சுட்டு ஃபெவிக்விக் வச்சு நல்லா ஒட்டிடுங்க. முக்கியமான விஷயம், அந்த நெட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடக்கூடாது, இந்த பிளாஸ்டிக் உள்ளே தான் இருக்கணும். இது உள்ளே உள்ளது வந்து பாசிட்டிவ் பிளேட்டு, மேலே வர்றது ரெண்டுமே வந்து நெகட்டிவ் பிளேட்டு. அந்த 2 நெகட்டிவ் பிளேட்டும் சரி, பாசிட்டிவ் பிளேட்டும் சரி, எல்லாமே வந்து வலைக்குள்ளே இருக்கணும், அந்த பிளாஸ்டிக் உள்ளே இருக்கணும். வீடியோவில் உள்ள மாதிரியே வந்து நீங்கள் சுற்றி ஒட்டிக்கோங்க. ஒட்டிக்கிட்டு இதுவும் ஒயர் டை, இதுவும் வந்து அதே ஹார்ட்வேர்ட்ஸ்லேயே கிடைக்கும். ஒரு பீஸ் ரூ. 1 தான் வரும். அந்த லெவல் போதும், நமக்கு ஒரு ஜான் லென்த்துக்கு உள்ளேயே இருந்தாவே போதுமானது. அது ஒரு 7 பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஒயர் டையை வீடியோவில் உள்ள மாதிரி நீங்கள் வச்சு அதை டைட் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு நீங்கள் கட்டிட தேவையில்ல. நம்மளோட ஒர்க்கு எல்லாமே பக்காவாக முடிஞ்சுதுன்னா மட்டும்தான் நீங்கள் அதை கடைசியாக கட் பண்ணணும். இந்த பட்டன் ரொம்ப முக்கியமானது நண்பர்களே. இது இந்த நெகட்டிவ் வலை வந்து ரொம்ப தள்ளி போயிடாமல் இருக்கிறதுக்காக, ரெண்டத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக, கிட்ட நெருக்கமாக இருக்கணுன்றதுக்காக இந்த பட்டன் வரும். அதை வீடியோவில் உள்ள மாதிரியே நீங்கள் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. சும்மா ப்ரெஷ் பண்ணிங்கனாவே அது டைட் ஆகிடும். இப்போது பிளாக் கலர் ஒயர் கட் பண்ணோம், அதை அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெட் ஒயரையும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. மாற்றி ஒயர் ஜாயின் பண்ணாதீங்க. மஸ்கிட்டோ பேட்டு சரியாக ஒர்க் ஆகாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைடில் உள்ள 2 பட்டன் இருக்கும். ஒரு லைட்டு, அப்புறம் மஸ்கிட்டோ பேட்டுக்கு லைனு, இது ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு லைன் இருக்கும். அந்த சுவிட்சு போச்சுன்னா அது ஒரு சுவிட்சு வந்து ரூ. 2 தான் வரும். அந்த சுவிட்சு போச்சுன்னா நீங்கள் அதை டேரெக்டாக சால்ட்ரு பண்ணி மஸ்கிட்டோ பேட்டு ஒர்க் ஆகிற மாதிரி லைனில் ஆனில் வைக்கிற மாதிரி சால்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லைனா அந்த சுவிட்சை கூட மாற்றிக்கலாம். இன்னொன்று ப்ரெஸ்ஸிங் சுவிட்ச் ஒன்று இருக்கும். அந்த ப்ரெஸ்ஸிங் சுவிட்சும் அதுவும் ரூ. 2 தான் வரும். அது போனாலும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதே போல் சால்ட்ரு பண்ணிக்கோங்க. 3வதாக வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஃபால்ட் வரும். பேட்ரியில் உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டில் வாட்டர் வந்து காஞ்சி போயிருக்கும். டிஸ்டில் வாட்டர் இல்லாமல் ரொம்ப நேரம் வந்து சார்ஜ் வந்து நிற்காமல் ஒரு 2 வாட்டி யூஸ் பண்ணிங்கனாவே டக்குன்னு வந்து மஸ்கிட்டோ பேட் அடிக்காது, சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ஃபால்ட்டும் வரும். அதனால் அதை ஓப்பன் பண்ணி வீடியோவில் உள்ள மாதிரி ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா இது 2 செல்லு உள்ளது, 2 ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு ஹோல்ஸ்லேயும் ஒரு 2 ml 2 ml டிஸ்டில் வாட்டர் ஊற்றிக்கோங்க. அப்படி டிஸ்டில் வாட்ரு
ஊற்றாத பிரச்சனைக்கு டிஸ்டில் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அப்படி டிஸ்டில் வாட்டர் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஆர்ஓ வாட்ரு ஒரு 2 எம்எல் ஊற்றிக்கலாம். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டில் வாட்டர் ஊற்றிங்கன்னா அதில் எந்த விதமான மினரலும் இருக்காது. அது ஊற்றுறது ரொம்ப நல்லது. ஆர்ஓ வாட்டரில் டேஸ்ட்டுக்காகவும் அதில் சில மினரல் சேர்ப்பாங்க. அதனால அது ஊற்ற வேண்டாம். அப்படி ஊற்றுனீங்கன்னா சீக்கிரம் அதோடய லைஃப் கம்மியாகும். பேட்டரியோட லைஃப் வேறு ஒன்றும் கிடையாது. பட்டன்லாம் எப்படி கழட்டினோமோ எப்படி மாட்டுறோமோ அதே மாதிரியே மாட்டிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி இந்த பேட்டரியில் கொஞ்சம் சார்ஜ் இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ அந்த லைட்டு நல்லா ஆன் ஆகுது பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் மாட்டிட்டு மறுபடியும் நீங்கள் டெஸ்ட் வைக்கிறப்ப ஸ்பார்க் நல்லா ஹெவியாக நல்லா வருது பாருங்கள். இதே மாதிரியே இப்போ நம்மளோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த சுற்றி உள்ள டேக்கெலாம் கட் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு தீப்பெட்டி வச்சு கார்னருக்கு கொஞ்சோண்டு ஹீட் காட்டுங்க. அந்த ஒயர் டையோட கார்னர் கீறுற மாதிரி இருக்கும் நம்ம உடம்புல பட்டால். அதனால் அதை நம்ம தீப்பெட்டி வச்சு மெல்ட் பண்ணி மடக்கி விட்டுறோம். கையில் மடக்க தேவையில்ல, நீங்கள் நெருப்பு வச்சிங்கனாவே போதும், தீப்பெட்டி வச்சிங்கனாவே போதும். தீக்குச்சியோட அந்த நெருப்பு மூலமாக அது மெல்ட் ஆகி மடங்கிக்கும். அப்போ நம்ம உடம்புல பட்டால் கீறாது. அப்புறம் நம்மளோட வீடியோ முடிஞ்சு போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ எல்லாம் அதே மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு குறைஞ்சபட்சமாக ஒரு 6 மணி நேரம் சார்ஜ் போடுங்க. சார்ஜ் போட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சயின்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ, மெக்கானிக் ஒர்க் வேலை எல்லாமே நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க.